உங்க ஒழுக்கம் என்னான்னு நம்ம தலைவருக்கு தெரியும். நீங்க என்னன்னா இந்த 2 நாள் கூத்தடிச்சிருக்கீங்கன்னு எல்லாம் தெரியும். சாரி, நல்லா ஒழுக்கமா இருந்துக்கிறீங்க. நல்லா நல்லா பண்ணணும். சரியா? நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் பேசிய அண்ணன் மோனந்த் அவர்களுக்கு நன்றி. இப்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த தளபதி அவர்கள் பேசுவார். என் நெஞ்சில் குடியிருக்கும் கோய மக்கள் உங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்ற மாவட்டத்தில் யாரும் குடியில்லையா? அதாவது இந்த பூத் கமிட்டி மாநாடு இது எதுக்கான மாநாடு அப்படின்னா, நீங்க ஓட்டுக்கான மாநாடு, ஓட்டு நம்ம சேகரிக்கிறதுக்கான மாநாடுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அப்புறம் பூத் கமிட்டினாலே ஓட்டுக்கு தானே. பூத் கமிட்டி எதுக்கு மாநாடு? ஒரு பூத்துல எத்தனை பேர் உட்கார வைக்கணும் தானே. நான் தான் சம்பந்தமெல்லாம் பேசுறேன்னா இவரும் அப்படிதான் பேசுறாரு. என்னடா அவன் இப்படி சொல்றான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது நம்ம மக்களை டைரக்டா சந்திக்கிறதுக்கான ஒரு கூட்டம். நம்மளோட தொண்டர்கள் எல்லாரும் மக்களை போய் நேரா போய் பாருங்க, புரியுதுங்களா? அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு அவங்க கேட்பாங்க. வாயில சும்மா வச்சுக்கிருப்பாங்க. நாங்க போய்கிட்டு தான் இருக்கோம், இவரு வரமாட்டாரு. நம்ம போயிட்டு கேக்குறாங்க, என்னென்ன கேள்வி கேட்கறாங்க தெரியுமா? ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க தைரியமாவே பேசுங்க. நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எல்லாமே கரெக்டா, கமிஷன் எதுவுமே இருக்காது, எல்லாம் கரெக்டா நடக்கும். அது மட்டும் எனக்கு பொருந்தாது. கமிஷன்லாம் சொல்ற தப்பான வார்த்தை. எதனால இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம கிட்ட தைரியம் இருக்கு, நம்ம கிட்ட கீழே பேப்பர் இருக்கு, நம்ம கிட்ட நேர்மை இருக்கு, கரைப்படியாத கை இருக்கு. அதனால நீங்க தைரியமா பேசுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஆமா, வாரத்துக்கு ஒரு வாட்டி பேசினா நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேசுறாரு.